வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா ரொம்பவே மன வருத்தப்பட்டு கட்டிலில் உட்காந்துருக்காங்க. அப்போ முத்து வராங்க. ஏன் மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த ரோகிணிக்கு தானங்க நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் அந்த ரோகிணி இப்படி பேசுகிறாங்க. எனக்கு சாப்பிட தெரியாதா மீனா? ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன். எனக்கெலாம் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காதாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்களா, அதான் கஷ்டமாக போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பார்லர் அம்மாவும் மனோஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு எதிராக மட்டும்தான் திரும்புவாங்க. எங்கள் அம்மா எப்படி, நீ என்னத்தை பண்ணாலும் உன்னை வஞ்சாதானே எங்கள் அம்மாவுக்கு தூக்கம் வரும், அந்த மாதிரி தான் அவங்க டைப்பு. அதனால் நீ எதுவுமே சொல்லாத. அவங்களுக்கு வயிறு போச்சா அவங்க சாப்பிடுவாங்க. உன் நல்லெண்ணம் நீ அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க, ஆனால் அவங்க அதை வேறு மாதிரி திசை திருப்புறாங்க. இது சரியில்லை, நீ சாப்பிட்டே சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. என்றைக்குங்க நான் உங்களோட சாப்பிட்ருக்கேன், தனியாக தானே சாப்பிடுவேன் அப்படிங்கிற. சரி வா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறேன். மீனா, நான் என் பாட்டில் ஆஃபர் வந்துச்சுன்னு போயிடுவேன். நீ பூ வியாபாரத்துக்கு போவேன், சாப்பிட்டு போகிறியா சாப்பிடாமல் போகிறியா எனக்கு எந்த விவரமும் தெரியாது, என் முன்னாடி சாப்பிட்ருவா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ விஜயா என்னடா உன் பொண்டாட்டி அவளாக போட்டு சாப்பிட மாட்டாளா, நீ தான் போட்டு கொடுக்கணுமா? இப்படி போட்டு கொடுத்தேன்னா அவளுக்கு எப்படிடா சொன்ன சொல்லி கேட்பாளுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா, மற்றவங்க எல்லாத்துக்குமே மீனாக தான் சாப்பாடு போட்டு கொடுக்கா, எல்லாருமே அடங்கி உடங்கி தெரிஞ்சிட்டாங்களா? இல்லைல்ல, என் பொண்டாட்டிக்கு நான் சாப்பாடு வச்சு கொடுக்கேன், வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் வாக்கிங் போயிட்டு வந்துடுறாரு. என்னடா முத்து அப்படிங்கிறாங்க. அப்பா உட்காந்துங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எந்திரிக்காங்க. இருமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு. அம்மா சாப்பிடும் போது எந்திரிக்கக்கூடாது, எப்போவுமே நீ தான் பரிமாறுவேன், ஏன்னா இப்போ நீ உட்காந்து சாப்பிட்றது இல்லை, என்ன இருக்குது, நீ என் மக மாதிரி தானே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. மீனாவுக்கு அழுகையாக வருது. அங்கே ரோகிணியை பார்க்கும்போது மீனாவுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ரோகிணி வித்தியாசமாகவே இழந்துறாங்களே, அங்கே சத்யா வேறு அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மனநிலையை சிந்திக்கிறாங்க. முத்து என்ன மீனா சாப்பிட்டுட்டு வேற எங்கேயும் யோசனை பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஓ, பார்லர் போதா அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிட்டேவா, வேற என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேணடா, எல்லாம் தான் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் தண்ணி கோரி கொண்டு கொடுக்காங்க. நம்மளை சாப்பிட்டு, ஏம்மா பூரியும் குருமாவும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, வெயில் ஓவராக அடிக்கி, என்ன காலையிலே வேலைக்கு போய்ட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுமா, நீ நடமாடும் பூக்கடைன்னு சொல்லிட்டு வெயிலே லாந்த அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க. முத்து காரில் அவர் வேலை விஷயமாக போகிறாரு, மீனாவும் வேலை விஷயமாக போகிறாங்க. மீனாவுக்கு அப்படியே சிந்தனை பூராமே ரோகிணி பக்கமாகவே இருக்குது. இந்த ரோகிணிக்கு நம்ம நல்லது செய்ய போனால் இப்படி பேசுகிறாங்க. ஆனால் ரோகிணியை பற்றி நம்ம கேள்விப்படுற விஷயம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. சத்யா சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமா, இல்லை சத்யா கோவத்தில் சொல்கிறாங்கன்னா எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனநிலையாக இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன நினச்சாங்களோ எது நினச்சாங்களோ தெரியல. சத்யாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. சத்யா நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. அக்கா நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் தான் வியாபாரத்துக்கு வந்தேன், நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சத்யா, நான் பூ வியாபாரத்துக்கு போனேன், சிந்தனை எல்லாமே இந்த ரோகிணியை பற்றியே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணுக்கு நம்ம எது நல்லது பண்ண போனாலும் அது தப்பாகவே பேசுது அப்படிங்கிறாங்க. ஏக்கா அதெல்லாம் மோசமான ஆள், நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவங்க சாப்பிடாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது பண்ணால் கூட நான் இப்படி இருக்கிறத பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்குது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ரொம்ப இதாவது, நீ அன்னைக்கு அவங்கள பற்றி சொன்னியே என்ன, எனக்கு நான் சரியாக கேட்க முடியல. அப்போ கேட்கும் போதும் அம்மா வேறு வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிட்டாங்க. அதான் என்ன அவங்களுக்கும் சிட்டிக்கும் எப்படி பழக்கம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. சிட்டி ஆஃபீஸுக்கு அந்த ரோகிணியும் வித்யாவும் வந்தாங்க. வந்தோடனே சரி ரைட்டு இவங்களாம் வராங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்துக்கிட்டேன். அப்போ அவங்க பேசும்போது முதல்ல சிட்டி பணம் கொடுக்க மாட்டான்னு சொன்னான். அதுக்கப்புறம் 2 லட்சம் கொடுத்தான். அதுக்கப்புறம் 1 லட்சம் கொடுத்தான். மாதம் வட்டி ஆஃபீஸ்லேயே கொண்டு கொடுத்துருவாங்க, வரமுன்னா ஒழிஞ்சிக்கிடுவோம். எப்படியா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. டேய், இப்படிலாம் இவங்க வாங்குறாங்களே, இதை வச்சு என்னடா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னக்கா தெரியும், இல்லை அவங்க பெரிய வசதி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. வசதியாக இருந்தால் ஏன்க்கா வட்டிக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க அப்பா உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அக்கா, இது வட்டிக்கு வாங்கி இப்போவும் இல்லைக்கா, நீ அவங்க அப்பா உள்ளே போய் 1 மாதம் தான் ஆச்சுன்னு சொல்கிற, ஆனால் அவங்க வட்டிக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட இருக்குங்க அப்படிங்கிறேன்டா. 1 வருஷம் கூட இருக்குமா அப்படிங்க. ஆமாக்கா 1 வருஷம் கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா 1 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு கரெக்டாக அது பொங்கலோடன்னு நினைக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, இதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா சத்யா அப்படிங்கிறாங்க. இது எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை,
அந்த ரோகிணி வந்து ஒன்று ஒன்றா கதையாக சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நம்பும்படியாக இல்லை. நம்ம ஏதாவது பண்ண போனால் அவங்க வந்து கோவப்படுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பக்கத்தில் நம்ம நெருங்கி போனாங்கன்னா உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ண மாதிரி தெரியுது. கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்கு அந்த ரோகிணி பண்ணுறாங்கன்னு மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இது பண்ண முடியல. அதுபோக எனக்கு ஒன்று தோணுது சத்யா, ரோகிணிக்கும் சிட்டிக்கும் பழக்கம் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா அது எப்படி வந்துச்சு எது வந்துச்சுன்னு ஒன்றும் புரியலை. அதுபோக மாமாவோட செல்லில் தான் வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோ எப்படி வந்து வெளியே வந்திருக்கும்? அந்த இடத்துல ரோகிணி அவங்க ஏற்பாடு பண்ண ஃபங்க்ஷனுக்கு தான் மாமா போனாங்க. செல்லு அங்கே தான் மிஸ் ஆகிருக்கு. எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏக்கா இதுக்கு எல்லாத்துக்குமே விட நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிட்டி ஆஃபீஸில் இருக்கிற கேமராவை எடுத்தால் வந்துருங்கா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்க. ஆமாக்கா, நீ போய் வீட்டில் சொல்லுதுன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி சிட்டிக்கிட்ட வந்து சத்யா சொன்னா சித்தி ஆஃபீஸில் போய் கடன் வாங்கியிருக்கா அந்த ரோகிணி அப்படி இப்படின்னு நீ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன் உங்கள் அத்தை வந்து ஆதாரம் இருந்தால் கூட நீ பொய்யா சொல்லுது அப்படின்னு சொல்லும். அதனால் உனக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுறேங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணியோடைய முகத்திரையை நீ கிழிக்கா அப்படிங்கிறாங்க. நீ ஆதாரம் தானடா கிழிக்க முடியும். இந்த ரோகிணிகிட்ட நம்ம சாதாரணமாக பேசினவங்க வேலையை பாருங்கள், எங்கள் விஷயத்தில் தலையிடாதுங்கன்னு சொல்லும். ஆனால் குடும்பத்தை ஏமாற்றும் போது நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் அவங்கள பற்றி உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் என் வீட்டுக்கார்ட்ட சொல்ல தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. மாமா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நான் எப்படிடா சொல்ல முடியும்? நான் அப்படிலாம் சொல்ல மாட்டார். சரிக்கா, உனக்கு 2 நாளில் நான் எப்படியாவது சிட்டி ஆஃபீஸில் உள்ள கேமரா பதிவு பூரா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய், 1 வருஷத்துக்கு முடியல பதிவு இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏக்கா சிட்டிக்கிட்ட என்ன பழக்கம்னா ஒவ்வொரு மாதமாக நடக்கக்கூடிய பதிவை பூரா ஒரு பென்ட்ரைவில் எடுத்து வைப்பான். எதுக்குன்னா தாங்கிட்ட வட்டிக்கு வாங்கினவங்க திடீர்னு வைக்கலை அப்படின்னு சொன்னாங்கனாலும், கையெழுத்து என் கையெழுத்து இல்லைன்னு சொன்னாலும் என் ஆஃபீஸில் வந்து வாங்கினதுக்கு வீடியோ பாருன்னு சொல்லி தான் அவன் பணம் கேட்பான். அதனால் அவன் எல்லா வீடியோவும் மாத கணக்காக போட்டு ஒரு பென்ட்ரைவ் போட்டு வச்சுருப்பான். நானே அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அவன்கிட்ட வேலை பார்க்கையில். அதனால் அதெல்லாம் எனக்கு தெரியும். அங்கே வேலை பார்க்குற ஒரு பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவானோன்றேன், பேசி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா, உனக்கு அதனால் சிட்டிக்கு உனக்கு எதுவும் வருத்தம் வந்துடாம அப்படிங்கிறாங்க. ஏக்கா சிட்டிலாம் இன்னும் என்கிட்ட வரமாட்டான், என்கிட்ட வந்தாம்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய், மாமா சொல்லியிருக்காங்கல்ல எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அக்கா நான் பிரச்சனைக்கெலாம் போக மாட்டேன், என்கிட்ட வராதே என் வேலையை பார்க்க விடு, நான் என் வழியில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா, அப்படி ஒன்று சிட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னு சொன்னால் மாமாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக்கா அப்படிங்கிறாங்க. அக்கா நீ வந்து இதே நினச்சி மனசை குழப்பிட்டு இருக்காத, அந்த ரோகிணி யார், என்ன விவரம், சிட்டிக்கும் அவங்களுக்கும் எப்படி வந்து பழக்கம் போகுது வருது அப்படின்லாம் நீ யோசிச்சுட்டே இருக்காத. நான் வந்து உனக்கு எல்லா விடைக்கும் என்ன செய்கிறேன், ஒரு குறும்படம் தரேன், அதை கொண்டு உங்கள் வீட்டில் ஓட்டி விடு, அதுக்கப்புறம் சரி வந்துடுவாங்க அந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடா, அந்த ரோகிணிக்கு வந்து என்னை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்னென்ன உங்களை மாதிரி நினச்சிங்களா அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. அப்போ அவங்க ஒரு வாட்டி, அது எனக்கு இன்னும் மனசில் குத்திக்கிட்டே இருக்குது. உங்கள் லெவலில் என்ன மீனோ அது மட்டும் இருங்க, நீங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்கள், நான் யார் தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க யாருன்னு நான் அந்த வீட்டில் நிரூபிக்கணும்ல, அவங்களுக்கு பதிலுக்கு பதில் நான் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நீ வெயில் ஓவராக என்ன ஓவராக போயிட்டுருக்கு, நீ வந்து பார்த்து போக்கா அப்படிங்கிறாங்க. சரி சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படிங்கிறாங்க. அத்தை இப்போ தான் வியாபாரம் முடிஞ்சிச்சு அப்படிங்க. ஆமாம், நீ வியாபாரம் முடியுது வரைக்கும் நாங்கள் வந்து சாப்பிட காத்துட்ருக்கணுன்னு அப்படிங்கிறாங்க. அத்தை மணி 12 தான் தாச்சு அப்படிங்கிறாங்க. ஏய், எல்லோரும் வந்து 12 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க தெரியுமா, நான் காலைல 8 மணிக்கு சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நீ வச்ச ஆள் கிடையாது மீனா, அவளுக்கு விருப்பம் பண்ணால் தான் உனக்கு சமைச்சு தரணுன்னா தருவாள். என்ன அப்படி உனக்கு அவசரமாக நீ சாப்பிடணும் அப்படின்னா நீ சமைச்சு சாப்பிடு, உனக்கு தான் சமைக்க தெரியுமே, சமைக்கட்டு பக்கத்தில் தான் இருக்குது, என் வீடும்ப, உன் வீட்டில் நீ சமைச்சு சாப்பிட அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இருக்குங்க இவா இருக்கா அப்படிங்கிறாங்க. மீனாவையும் முத்தையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்க இந்த வீட்டை விட்டு போனால் தான் இந்த வீட்டுக்கு கௌரவம் அப்படி இப்படின்னு பேசுவேன். இப்போ அவள் எதுக்கு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய் சமைக்க போகிறாங்க. பார்த்தியா விஜயா, நீ என்ன பேசினாலும் சரி தான் அந்த பிள்ளையும் முத்துவும் நன்மை மட்டும்தான் அந்த வீட்டுக்கு செய்வாங்க, அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உட்காந்துருக்காங்க. உங்களுக்கும் சேர்த்தாங்க லேட்டாக போகுது சாப்பாடு அப்படிங்கிறாங்க. நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன், நீ வேணா சாப்பிடு,
ஃப்ரிட்ஜில் வந்து பழம் இருக்குது, வேணா எட்டு வரேன், கட் பண்ணி தரேன், சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி ரூமுக்குள்ளே இருக்காங்க. அப்போ ரோகிணி இன்றைக்கி பார்லர் போகலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவளுக்கு வந்து பழைய மாதிரி இல்லைங்க, என் பேச்சுக்கு மறுவாதி கிடையாது. மனோஜ் வந்து அவன்கிட்ட சொல்லாமல் போயிட்டானா, அதனால் இவள் பார்லர் போகாமல் இருக்கா. சொந்த பார்லரை வச்சுக்கிட்டு இப்படி போகாமல் இருந்தான்னா அங்கே என்ன நடக்குது எது நடக்குது எப்படிங்க தெரியும்? எல்லாம் பணம் திமிருங்க. மீனா சொன்னடி கேட்டால் தானே மற்றவெல்லாம் கேட்பா அப்படிங்கிறாங்க. மீனா சொன்னடி கேட்காம தான் உனக்கு சமைச்சு தராளாம், மீனா சொன்னடி கேட்காம தான் நீ துணிமணிலாம் துவைக்காமல் நீ உடுக்கியா வைக்கியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க எதுக்கு எடுத்தாலும் மீனாவுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மீனாட்ட உண்மை இருக்குது, அதனால் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு முத்து வந்துடுறப்பா. மீனா சமைக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சமைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சமைக்க வேண்டாம், ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, பிரியாணி அண்டாவில் வருது அப்படிங்கிறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கொண்டு வைக்காங்க. மனம் பயங்கரமாக மணக்குது. அப்போ மீனா வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. இங்கே ரோகிணிக்கு ரூமில் வந்து பயங்கர வாசனையாக அடிக்குது. அப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே மீனாவுக்கு ரோகிணி மட்டும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குறை மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவங்க நல்லவங்க, அவங்க அடுத்தவங்க சாப்பிடாமல் இருக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படிங்கிற மனநிலையில் முத்துட்ட சொல்கிறாங்க. ஏங்க நம்மெல்லாம் சாப்பிட்டோம், நம்ம 3 பேரும் சாப்பிட்டோம், ஆனால் ரோகிணி சாப்பிடாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே, நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டியா? நீ அந்த ரோகிணிக்கு வந்து சாப்பாடை கொண்டு ரூமில் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அதை சாப்பிடாமல் இருந்தால் கூட சரி வீம்புன்ட்டு போயிடலாம். நீ இங்கே தந்த சாப்பாடு எனக்கு வேண்டான்னா கூட சரி, அது ஒரு ரகமாக எடுத்துக்கலாம். ஆனால் இது வேறு ரகத்தில் பேசும். இந்த மாதிரி என்ன மீனா, நான் இப்படி சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்தவங்களுக்கு இன்பமாக இருக்குமே அப்படின்னு கேட்கும். உனக்கு கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். உன் இடத்துல நான் இருந்தோம்னா அந்த பிரியாணி தலையில் கொட்டிட்டு வந்துகிட்டே இருப்பேன். சரியா? அதனால் அவங்களுக்கு வயிறு பசிச்சா வந்து சாப்பிடட்டும், மனம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக அவங்க ரூமுக்கு வாசனைக்கு போயிருக்கும், நம்மளுக்கு தேவையில்லை அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மதியங்கன்னு ஒரு மனோஜ் வராரு. ஆகா பிரியாணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முத்து பிரியாணியா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு வச்சு தர சொல்லிட்டு அவன் வெட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டாமல் தான் அவன் வச்சு தர மாட்டான்னு தெரியுங்களா? வா டைனிங் டேபிளுக்கு வா, நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வச்சு கொடுக்காரு. சாப்பிட்டுட்டு மனோஜ் வந்து இருக்கிறாரு. அப்போ தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியே வராங்க ரோகிணி. இங்கே மனோஜ் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மனோஜ்கிட்ட போகிறாங்க. மனோஜ் நீ சாப்பிடாம கூட எனக்கு கூப்பிடணும்னு உனக்கு தோணலை அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி வீட்டில் தானே சாப்பாடு இருந்துச்சு, உனக்கு சாப்பாடு தரலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு யாரும் தரல மனோஜ், ஆன்ட்டி நான் வந்து அவங்க சாப்பிடும்போது போனோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதான் அவங்க சாப்பிட்ட பிறகு யாராவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், யாரும் கூப்பிடலை. மீனா என்னை சாப்பிடலன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டேறீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு சரியான கோவம் வருது. என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் சாப்பிடாம பட்னியாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொன்னால் நான் இப்படி இருக்குது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு பேசுகிறீங்க வைக்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதான் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, மீனா உனக்கு தேவையில்லாத வேலை, நீ நன்மைக்கு பண்ண போவேன், ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசும், அதனால் அவங்களுக்கு வயிறு பச்சா அவங்க வந்து சாப்பிட்றாங்க, உன் வேலையை மட்டும் எதுவும் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே இருங்க மீனா, நானும் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. அம்மா வந்து பார்லர்மா, நீங்கள் எதுவுமே மீனாவுக்கு செஞ்சதில்லை, செய்ய போகிறதும் இல்லை, அதை எதிர்பார்க்குறதும் இல்லை, மீனாவோ நானோ. என்ன உங்களுக்கும் சேர்த்து தான் வடித்து கொட்டுதா? இன்றைக்கி வடித்து கொட்ட தான் போனேன். இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக அதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க, இந்த நக்கல் நையாண்டி ஏகத்தாளம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், மதிய நேரத்தில் நீ வந்த என்னடா அர்த்தம்? எங்கள் கடையில் சாப்பிட்டாங்க, வியாபாரத்தை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க விஜயா. அம்மா இந்த வழியாக வந்தேன், நம்ம வீட்டு வாசல்னு கீழே பிரியாணி வாசனை தூக்கிச்சு, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பிட்டல? ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. கிளம்பு அப்படிங்கிறாங்க. கிளம்புறாங்க. ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி அப்படி கவுந்துக்கிறாங்க. ரோகிணி சாப்பிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஒழுங்கா பார்லரில் போய் என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் லீவு சொல்லிட்டேன். லீவு சொல்லிட்டியா? போன் சொந்த பார்லர் தானே, ஏன் நீ போக முடியாதா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே அண்ணாமலை நினைக்காங்க, அந்த பிள்ளை வந்து பார்லரை வேலை தான் பார்க்குது, இன்றைக்கி போகலன்னா கண்டிப்பாக அது வரலன்னு சொல்லியிருக்கும், ஏன் எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, அந்த பிள்ளைக்கு போக விருப்பம்னா வீட்டில் இருந்துட்டு போகுது, நீ ஏன் வந்து நீ நெருக்கடி பண்ணி அனுப்பி கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, சம்பளத்துக்கு 2-3 ஆட்களை வச்சுருக்கா, அவங்க பாட்டில் கல்லாவில் பணத்தை எடுத்து ஆட்டையை போட்டாங்கன்னா இந்த வீட்டுக்கு நாளைக்கு எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மனோஜ் உழைக்கிறதா இருந்தாலும் சரி தான், இங்கே ரோகிணி உழைக்கிறதா இருந்தாலும் சரி தான், அவங்க தேவையை பூர்த்தி பண்ணது தானே தவிர்த்து இந்த வீட்டுக்காக இல்லை. இந்த சமையலுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்கை கொடுக்காங்க, அந்த பங்கை கொடுக்கறதுக்கு மட்டும் நம்ம இது பண்ணால் போதுமானது.
அவங்க கடையோட நிர்வாகமாக இருந்தாலும் சரி தான், வருமானமாக இருந்தாலும் சரி தான், அவங்கவுங்களை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அதை எப்படிங்க விட்டுற முடியும்? மனோஜ் இன்னைக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் பார்த்தீங்களே, ஏற்கனவே 30 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏமாந்துருக்காமல்ல, 2 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குது. அதில் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும், அவங்க பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒருத்தன் மட்டும் எப்படிங்க பண்ண முடியும்? அவனுக்கு 30 லட்ச ரூபா கடன் இருக்குது. அந்த கடனை அடைச்சா தானங்க அவன் வந்து நிமிர்ந்து வர முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அவன் நேர்மையாக தொழில் பண்ணால் சீக்கிரம் ஜெயிக்கலாம். நேர்மை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்பா நேர்மையோடு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் நேர்மையை தான் பார்த்தனே. அப்பா பணத்தை தூக்கிட்டு ஓடுனதாக இருக்கட்டும், அந்த பணத்தை திருப்பி வாங்கினதாக இருக்கட்டும், அதை உன் மாமனார் பணம்னு சொல்லி கடை ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே நேர்மை தான் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ இன்னும் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வெளியே போனேன், தண்ணி தாகமாக வச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னடா நீ சின்ன பையன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, உன்னை தான் நான் போக சொன்னோம்ல, ரோகிணியும் போயிட்டால அப்படிங்கிறாங்க. ரோகிணி போகலம்மா, என் காரில் தான் ஏறி உட்காந்துருக்கா அப்படின்னு. காரில் ஏறி உட்காந்துருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், காரில் தான் ஏறி உட்காந்துருக்கா அப்படிங்கிறாங்க. பின்னாடி போகிறாங்க. ஏன் ஆட்டோ பிடிச்சி போக மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அந்த வழியாக தானே மனசு போவாங்க, என்னை இறக்கி விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி போங்க அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து போகிறாங்க. ரோகிணி பார்லர் முன்னாடி இறங்கிக்கிறாங்க. அவனே மனோஜ் வந்து போயிட்டு வரேன் கூட சொல்ல அவங்க பார்லர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆகா, நம்ம பார்லர் உள்ளே போக முடியாது, நம்ம ஓனர்கிட்ட இன்றைக்கி வர முடியாது மேடம், லீவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ மறுபடியும் பார்லர் உள்ளே போனோம் அப்படின்னா அது சங்கடமாக போயிடும் அப்படின்னு சொல்லி திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்லர் ஓனர் வராங்க. என்ன ரோகிணி, உனக்கு சரியான வயிறு வலி, இன்றைக்கி வர முடியாதுன்னு சொன்னேன், இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே தான் மேடம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஆஸ்பத்திரி இருக்குங்க, ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு நல்ல ஆஸ்பத்திரி இருக்கு மேடம், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போவேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரிம்மா, என் காரில் கொண்டு இறக்கி விடுதேன், எந்த ஆஸ்பத்திரி எந்த டாக்டர்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மேடம், நானே போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. ஆஹா, இவங்ககிட்ட மாட்டேமே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வித்தியா வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னடி ரொம்ப வேத்து பூத்து வர அப்படிங்கிறாங்க. ஆண்டி கேட்க, எங்கள் வீட்டில் எங்கள் ஆண்டி வச்சு செய்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. மனோஜ் வந்து என்கிட்ட பேசவே மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. ஏன், அவர் மௌன விரதமா அப்படிங்கிறாங்க. மௌன விரதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா பணத்தை நான் வந்து வீட்டில் சொல்லாமல் கடை வச்சு கொடுத்தோம்ல, அதனால தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உன் புருஷனுக்கு பங்கு இல்லையா, உனக்கு மட்டும் தான் பங்கா அப்படிங்கிறாங்க. உனக்கு புரியுது, எனக்கும் புரியுது, ஆனால் என் மாமியாருக்கோ மனோஜுக்கோ புரிய மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கெலாம் புரியும், புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பார். சொல்லுவாங்கள்ல, தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி உன் வீட்டுக்காரரும் 365 நாள் நடிச்சுட்டு தான் இருக்கார். அம்மா பாசமாக இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பாசமெல்லாம் கிடையாது. உண்மையான பாசம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. என் மேலே அவர் பாசம் இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக என் அம்மா மேலே பாசம் இல்லைன்னு சொல்லிடாத, உண்மையிலே அதிகமாக பாசமாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. இல்லடி, அத்தனையும் நடிப்பு தாண்டி அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இப்படி புருஷன் கிடைக்கும் போதே நீ விட்டு கொடுக்க மாட்டீங்க, உனக்கெல்லாம் நல்ல புருஷன் கிடச்சா நீலாம் வச்சு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என் புருஷன் நல்ல புருஷன் தான், என்ன மனோஜ் இப்போ என் மேலே கோபமாக இருக்கார், மற்றபடி என் மேலே பாசமாக தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. சரி, பாசமாக இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு இருக்கும். ரோகிணி அம்மாவை கால் பண்ணுறாங்க. அம்மா, நீ வீட்டில் தானே இருக்கேன் அப்படிங்கிற. அம்மா அப்படிங்கிறாங்க. நான் கிறிஷை கூப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி கிறிஷை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வித்யாவும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அம்மா, நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டி போக வேண்டாம், நாளைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறாங்க. சரிடி போகல அப்படிங்கிறாங்க. ஏன்டி புதன்கிழமை போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அண்ணாமலை அங்கிள் வந்து புதன்கிழமை அந்த ஸ்கூலில் வந்து கணக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம்ல அப்படி. ஓ, நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் தின்னதே நீ மறந்துடுவியே அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் நடி நினைவு இருக்கணும், எனக்கு என்னடி நினைவு இருந்து நான் நடி பண்ண போகிறேன் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு, ரோகிணி வந்து உண்மையிலே பார்லர் தான் போகிறாளா, இல்லை பணத்துமுறையில் அவள் சௌரியத்தான் வந்தாளா, நம்ம என்னென்னு பார்க்கணுமே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே தோணுது. அப்போ பார்வதி கேட்காங்க, பார்வதி, இந்த ரோகிணி பார்லர் தான் போயிருப்பாளா அப்படிங்கிறாங்க. பார்லர் போகிறோன்னு சொன்னால் பார்லர் தான் போயிருப்பா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அங்கே இல்லைன்னா ஏதாவது இப்போது கஸ்டமருக்கு வீட்டில் போய் சர்வீஸ் பண்ண போயிருப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அது டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பாரு, அவன் மருமவன் ஏதோ உன்கிட்ட போய் சொல்லிட்டான், உன் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன் இடத்துல இருந்து என்ன நீ யோசிக்கிற மாதிரி யோசித்து அவனுக்கு கடை வச்சு கொடுத்துருக்கா. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க பணத்தை திருப்பி தரேன் தானே சொல்கிறாங்க. இப்போ 50,000 கொடுத்துருக்காங்க, மீதி தரேன்ட்டு இருக்காங்க. தரும்போது வாங்கிக்காங்க, இல்லைன்னா உன் பையன் தானே விட, அதை ஏன் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க? இதில் பெருசாக எடுக்க வேண்டியது அண்ணன் தான், அண்ணாமலை தான். அண்ணாமலை எடுக்கல, அண்ணாமலைன்னு எடுக்கல, நீ ஏன் எடுத்துகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க.
இல்லை இல்லை அந்த ரோகிணி என்ன செய்கிறான்னு தெரியணும் வா அப்படிங்கிறாங்க. உன் நடன பள்ளியை பார்க்கறதுக்கே ஒரு ஆள் வேணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. திலீபன் அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க, நீ எல்லாரையும் பார்த்துக்கோ, உன்னை நம்பி தான் விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், சூப்பராக பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரதியை பார்த்து லைனை போடுறாங்க. அப்போ எல்லோரும் போனோடனே எல்லாரையும் அங்கங்கே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரதியை கூப்பிட்டு அவர் மொட்டை மாடி போயிடுறாரு. அங்கே போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே இருக்கும்போது ரோகிணியை பார்க்குறதுக்கு விஜயாவும் பார்வதியும் ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. அங்கே பார்லர் ஓனர் உட்காந்துருக்காங்க, மொத்தம் 2 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ரோகிணி வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் ரோகிணி இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. வந்தாளா வரலையா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வயிறு வலி, அதனால் இன்றைக்கி லீவுன்னு சொன்னாங்க. அதுபோக இப்போ பார்லருக்கு ஏற்றாப்புல வந்தாங்க, காரில் கொண்டு விடணுமான்னு கேட்டேன், அவங்க இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, பார்லர் முன்னாடி நின்றாங்க, நீங்கள் காரில் கொண்டு விடணும்னு சொன்னீங்களா, உங்கள்கிட்ட கார்லாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்படியா, வேலை பார்க்குற உனக்கெலாம் கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் மனசுக்கு நினைக்கிறாங்க. சரி நம்ம நாளைக்கு ரோகிணிகிட்ட கேட்டுப்போம் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறேன். ரோகிணி, உன் மாமியார் வந்துட்டு போகிறாங்க, நீ ரோகிணி இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போகிறாங்க, நீ என்னென்னு பேசிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு சரியான காண்டு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பார்லர் வரேன்னு தானே சொன்னேன், சாப்பிட்றலாம், நீ என்ன சொல்லிட்டு போயிருக்க, எனக்கு வயிறு வலி, நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது போக பார்லர் முன்னாடி வந்திருக்கேன், ஏதோ ஆஸ்பத்திரி போகிறேன் இப்படிங்க, நீ ஏமாற்றிட்டலைவியா, அப்போ நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க, மனோஜ் ஏமாற்றிட்டு வேறு ஏதாவது பண்ணுறியா அப்படிங்கிற. ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, மனோஜை ஏமாற்றி ஏதாவது பண்ணுது மாதிரி வைக்கிது மாதிரி தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், நீ தொலைச்சி அப்படிங்கிறாங்க. சாரி ஆண்டி, நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை பாரு, நான் தான் இங்கே வந்துட்டேன், எனக்கு வயிறு வலின்னு நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. யாருக்கு, அந்த வித்யாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ ஏன் இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. சாரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. வித்யா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி வராங்க. கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ரோகிணி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்கில் லோனை வாங்கிட்டு டிமிக்கி கொடுத்து அலைதாங்கள்ல, அந்த பேங்க் ஸ்டாஃப் பார்த்துட்டு அவங்க நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க பைக்கை. உடனே என்ன அப்படிங்கிறாங்க. என்னவா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கள் பேங்கில் லோனை வாங்கிட்டு உங்களை கேட்டால் அவங்க தான் தரணுங்கிறீங்க, அவங்கள கேட்டால் இவங்க தான் தரணுங்கிறீங்க, ஒழுங்கு மாதிரியாக லோனை கட்டுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா அந்த நேரத்தில் ஒரு யாராவது பூ கேட்டாங்கன்னு சொல்லி அந்த வியாபாரத்துக்கு வந்து லைனில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே இன்னும் இவங்ககிட்ட வந்து ஏதோ பேங்க்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. கவனிக்கிறாங்க. நீங்கள் 4 வருஷமாக ஆச்சு பணம் கட்டி இன்னும் கட்டலை, எத்தனை லட்ச ரூபா வந்துருச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சார் அப்படின்ட்டு இருக்காங்க. வீடு வீடாக மாறிட்டு இருக்கீங்க, கேட்டால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை வாடகை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்கும்போது நீங்கள் சொந்த வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் பணம் தரலாம் விட முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு 1 வாரம் டைம் வேணும், நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் அப்படிங்க. ஏம்மா, உனக்கு 1 வாரம் கொடுத்தாச்சு, உங்கள் புருஷனுடைய ஐடி கார்டு வாங்கியிருக்கோம், நீங்கள் தரலை, அதனால் உங்களை சும்மா விட முடியாது, எங்கள் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்கிட்ட பணம் கேட்டால் நான் யார்கிட்ட வட்டி கேட்டு தர முடியும், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வித்யா சொல்கிறாங்க, சிட்டிகிட்ட பேசாமல் ஒரு 10 பைசா வட்டின்னு வாங்கி கொடுத்துட வேண்டியதானே ரோகிணி அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார்கிட்ட வாங்கி கொடுப்பீங்களோ கொடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக இவங்க 2 பேருமே பைக் எடுத்துகிட்டு இவங்களையும் கூப்பிட்டுட்டு சிட்டி ஆஃபீஸ்கிட்ட போகிறாங்க. சிட்டிகிட்ட போய் என்னெல்லாமல் பேசி சிட்டிக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா வாங்கிடுறாங்க. வாங்கி பேங்க்காரன்ட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் மீனா ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க, அதையும் வச்சுக்கிறாங்க. இப்படியா இருக்குது வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. சிட்டிகிட்ட அசால்ட்டாக போய் பணம் வாங்கிட்டு வராங்க, பேங்க்காரன்ட்ட கொடுக்குறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி லோன் வாங்கினா லட்சக்கணக்கில்னு சொல்கிறாங்க, என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்புறாங்க. குழம்பி நேராக சத்யாட்டே போயிடுறாங்க. உடனே என்னக்கா காலையில் வந்து எப்போ வந்த அப்படிங்கிறாங்க. டேய், அந்த ரோகிணியை பற்றி எனக்கு ஃபுல் விவரம் தெரியணும், ரோகிணியை பார்க்கும்போது எல்லாமே திகிலாக இருக்குது, ரோகிணி அசால்ட்டாக ரோகிணி ஆஃபீஸுக்குள்ளே போகிறாங்க, அதுபோக பேங்க்காரங்க நீங்கள் 4 லட்ச ரூபா எடுத்துகிட்டு 4 வருஷம் ஆச்சு, இத்தனை லட்ச ரூபா வந்துருச்சு, நீங்கள் கட்ட மாட்டேறீங்க, நீங்கள் 2 பேரும் மாற்றி கேட்டால் அவா தரணும் இவா தரணும்னு சொல்லி ஏமாற்றிட்டீங்கன்னு விட முடியாதுன்னு சொல்லி அவங்க நெருக்கடி பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு என்னென்னே ஒன்றும் புரியலை அப்படிங்கிறேன். ஏக்கா, இன்றைக்கி ஈவினிங் வந்து உனக்கு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அங்கே, அதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை ஏறாமல் அப்படிங்கிறக்கா. இன்றைக்கி அவங்க ரோகிணி அந்த ஆஃபீஸ் போயிருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்க, அந்த பதிவும் இருக்கும், எல்லா பதிவும் எடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ சத்யா வந்து அவன் ஃப்ரெண்ட்டை பேசுகிறாங்க. டேய்,
நம்ம ஆஃபீஸில் சிட்டி ஆஃபீஸில் யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ சத்யா இவங்ககிட்ட சிட்டிகிட்ட பேசுனாங்களோ அது அப்படி வீடியோ இருக்கும், உனக்கு தெரியுமில்ல. அது எனக்கு இந்த ரோகிணி வந்த பதிவெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ட்டு அந்த டேட்டை கேட்குறாரு. இவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே இது பண்ணி, சரி ரைட்டு அந்த பென்ட்ரைவ் எல்லாம் தரேன், இன்றைக்கி வந்ததை நான் வந்து உனக்கு ஒரு பிரிண்ட் போட்டு தரேன், ஆனால் கம்பெனிக்கு ஒரு காப்பி வைக்கணும்னா நான் அதை வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி சத்யாட்ட நைட்டு ஒரு 8 மணிக்கு கொண்டு கொடுக்காங்க. சத்யா எல்லாத்தையும் வாங்கிட்டு மீனாட்ட கால் பண்ணி, அக்கா எல்லாம் வாங்கியாச்சு, காலையிலே வந்து என்கிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே நைட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு காலைல மீனா கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் சத்யாட்ட போய் அந்த மெமரி எல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு கையில் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நீ பூ வியாபாரத்துக்கு போகலையா அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லை அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி எல்லாத்துக்குமே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப கோபப்பட்டு, முன்னாடி என்ன நினச்சிட்ருக்கான், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னா என்ன, நாங்கள்லாம் சும்மியாக இருந்துகிட்ருக்கோம், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணடா, நினச்ச நேரம் வர முடியுமாடா, என்ன நம்பி எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க தெரியுமாடா, அவ்வளோ பேருக்கு நான் ஓனர்டா, நீ சாதாரண ஒரு சோப்பு டப்பாவுக்கு ஓனர்டா, நீ நினச்சா சீக்கிரம் வந்துடுவேன், முன்னாடி 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பூ வைப்பா, அவள் வீட்டில் இருந்துட்டு எல்லோரும் ஃபோன் அடிப்பா, எல்லோரும் வரமாடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணின்னு சொல்கிறாங்க. ரோகிணி என்ன சொல்கிறாங்க மீனாட்ட, மீனா என் வீட்டுக்கார் சொல்கிற என்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் நினச்சி பாருங்கள், நாங்கள்லாம் தனியாக பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் இருக்கோம், நீங்கள் சாதாரணமாக பூ வியாபாரம் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் நினச்ச நேரம் வர முடியும், நாங்களாம் வர முடியாது, எதுக்கு எல்லோரும் வர சொன்னீங்க, அதுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏய் ஏண்டி நினச்சிட்ருக்கேன், நானும் நடன பள்ளிக்கு போகண்டாமா, பொம்பாட்டில் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாருமே பேசிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப நக்கல் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை நக்கல்லாம் இல்லை, இந்த வீட்டில் ஒரு ஆள் வந்து நிறைய உண்மைகளை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, பொய்யான ஒரு திரையை போட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை வெட்ட வெளிச்சமாக்கணும், அதுக்குள்ள ஆதாரம் என்கிட்ட கிடச்சிருக்கு, அதை தான் நான் அவங்களுக்கு வெளியிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சுருதி ஒரு நிமிஷம் கூட வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. சுருதிட்டு போய் நடந்தது சொல்கிறாங்க. சுருதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சுருதி எல்லாமே இது பண்ணிவிட்டு, ஆண்டி எல்லோரும் உட்காருங்க, இப்போ மீனா ஒரு குறும்படம் போடுவாங்க, எல்லோரும் அதை உட்காந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முழிக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோகிணி சுத்தமாக தெரியல, அதை பற்றியே சிந்தனை இல்லை. அப்போ போடும் போது தான் தெரியுது, ரோகிணி சிட்டி ஆஃபீஸ் போகிறது, பணம் வாங்குறது, அங்கே பேசுகிறது எல்லாமே பதிவாக இருக்குது. இன்றைக்கி உட்பட பணம் வாங்கினது எல்லாமே இருக்குது. மீனா வந்து அந்த பேங்க்காரர்கிட்ட பேசினது, பேங்க்காரங்கிட்ட பணம் கொடுத்தது, அந்த ஃபோட்டோஸு எல்லாமே அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிடுது. ஏய் ரோகிணி என்னடி பண்ணி வச்சுருக்க, அந்த சிட்டிக்கு உனக்கும் என்னடி சம்மந்தம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை அத்தை, என் வீட்டுக்கார செல்லு காணாமல் போச்சுல, அதை எடுத்ததும் ரோகிணி தான், ஸ்ருதி அதையும் போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பதிவையும் போட்டு விடுதாங்க. போட்டு விட்டோன்னு ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. இங்கே முத்துக்கு சரியான காண்டி, என் ஃபோன் எடுத்தது இவ தான் எடுத்து சிட்டிகிட்ட கொடுத்துருக்கா, அவன் தான் வந்து யாரையா வச்சு அந்த வீடியோ வெளியிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக நீங்கள் கோவப்படுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் சொல்லலை, சாரிங்க அப்படிங்கிறாங்க. பார்லரு என் செல்லு எடுத்தால் நீ இவ்வளோ வேலை பார்த்துருக்கேனே அப்படிங்கிறாங்க. முத்து மறு நீர்றா, சிட்டிகிட்ட பணத்தை வாங்கி நீ என்னடி செஞ்ச அப்படின்ட்டு ரோகிணியை வந்து சட்டையை பிடிக்கிறாங்க. உடனே ஆண்டி அப்படிங்க. ஆண்டிலாம் நீ கூப்பிடாத, பேங்கில் லோன் வாங்கியிருக்க, அதுக்கு சிட்டிகிட்ட வாங்கி கொடுத்துருக்க, ஏற்கனவே 2 லட்சம் வாங்கியிருக்க, அதுக்கப்புறம் 1 லட்சம் வாங்கியிருக்க, இவ்வளோ பணத்தை வாங்கி என்னடி செய்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா என்கிட்டையும் அவன் ஃப்ரெண்டு கொடுக்கணும் பணம் வாங்கியிருக்காம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவன் ஃப்ரெண்டுக்கு பணம் வேணும்னு சொல்லி ஒரு 80,000 வாங்கினா, அதுக்கு முன்னாடி ஒரு 1 லட்சம் வாங்கினா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீங்கள் பாரு, நீ என்ன செஞ்சுருக்க, ஏது செஞ்சுருக்க, உள்ளதை சொல்லு, அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னால் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன பொய்யே சொல்லி தப்பிக்கலான்னு ஒன்றும் தெரியாமல் திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. டாபார்னு ஒரு கொரியர் ஒன்று வருது. அப்போ இங்கே விஜயானா யார் அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு சித்ரா ஒரு கொரியர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. சித்ரான்னு யாருன்னே தெரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இந்த கொரியரில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறாங்க. அந்த பார்சலில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் ஒன்று சொல்லுதாங்க, நீங்கள் சீக்கிரம் வந்து நடனப்பள்ளியை மூடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா விஜயா திருதுன்னு முடிக்காங்க. என்னடி மீனா நீ தான் எப்படி லெட்டர் அனுப்பியிருக்கியா சித்ராங்க பேரில் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எதுக்கு அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா இங்கே என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அம்மா எங்கே திசை திருப்பிட்டு இருக்காங்க பாருங்கள். ரோகிணி வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லுதோம், அதுக்கு என்னென்னு பேசாமல் இது பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது இருக்கட்டும், ரோகிணி ஏன்டி இவ்வளோ பணத்தை வாங்கி என்னடி செஞ்ச அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே என்ன செய்ய தெரியாமல் திருதுன்னு முடிக்காங்க. சொல்லுடி என்னடி செஞ்ச அப்படிங்கிறாங்க. சாரி ஆண்டி, நீங்கள் திடீர்னு வந்து
வீட்டு பத்திரத்தை திருப்புன்னு சொன்னீங்க, என்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியாக இருந்துச்சு, அதான் இந்த சிட்டிகிட்ட வாங்கி வீட்டு பத்திரத்தை திருப்பினேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா அதுக்கு தான் நீ பார்லர் விற்றுட்டியம்மா, அந்த பணம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. என்னது, இந்த ரோகிணி பார்லர் விற்றுட்டாளா அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப ஷாக்காகிறாங்க. இங்கே மனோஜ் அதுக்கு மேலே ஷாக்காகி வாயை பிளந்துட்டு நிற்காரு. டே வாய்க்குள்ள கொசு போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாயாடறா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு ரோகிணி எதுக்கு நீ பார்லர் விற்ற அப்படிங்கிறாங்க. ரோகிணி மூச்சு விட முடியாமல் இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.